கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். இந்த வியாழன் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்கர நிவர்த்தியானது மேசராசியிலே பிறந்த நேயர்களுக்கு நல்ல சந்தோஷமான செய்தி. சாமி, ஏழரை சனி தொடங்கிருச்சே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு ஏழரை தொடங்கினான்னு தொடங்காட்டி என்ன, நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு தான் பார்க்கணும். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழரை தொடங்கியது உண்மைதான் என்றாலும் அந்த குரு பகவான், பாக்கியாதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு மன உளைச்சலை கொடுத்து கொண்டு வந்தார். அதிலும் குறிப்பாக வக்ரம் வேற ஆயிட்டார். ரொம்ப மனச்சோர்வு அடையக்கூடிய ஒரு நிலையை இந்த குரு பகவான் கொடுத்தார். ஏழரை சனி கொடுக்குதோ இல்லையோ, இவர் கொடுத்துட்டார் என்றால் பாக்கியம் அப்படிங்கிறது எல்லாம் இருக்குது, அனுபவிக்க முடியலை சாமி. வீடு இருக்குது, சொந்த வீட்டில் போய் குடியிருக்க முடியலை, வாடகை வீட்டில் வந்து குடியிருக்கிறோம். அங்கே என்னையா பிரச்சனை, ஜோசியர் வேண்டான்ட்டார், பூர்வீக வீட்டிலையே ஆகாது அப்படின்ட்டார். அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள். இன்னும் சில பேருக்கு வாடகை வீட்டில் தான் இருந்துக்கிட்டு நல்லா இருந்துக்கிட்டு இருக்க, திடீர்னு வீட்டுக்காரர் வந்து வீடு வேணும்ட்டார். அவசர அவசரமாக வீடு பார்த்து இன்னொரு வீட்டில் போய் குடியிருந்தீங்க, அது சரியில்லை. ஆக இப்படி இடமாற்றங்கள் செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த குரு பகவான் கொடுத்து கொண்டு வந்தார். இந்த நிலையில் இதுபோல் பல பிரச்சனைகள், வீடு மட்டும்தான் அப்படி இல்லை, இந்த குடியிருப்பு வீடு இல்லைன்னா கடை நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆஃபீஸ், இவைகளெல்லாம் அது திடீரென்று மாற்றக்கூடிய ஒரு சோதனையான கட்டமாக இருந்து வந்துச்சு. இவற்றுக்கு சில காரணங்கள் உண்டு. நல்லவர்களை பழி வாங்கக்கூடிய அமைப்பாக இந்த செயல் நடந்து விட்டது. நீங்கள் எந்த தவறும் செய்யலை, யாரோ ஒருத்தன் தப்பு செஞ்சதுக்கு அதற்கு சேர்த்து மாற்று உங்களையும் அதில் உள்ளடக்கி அந்த மாதிரி வெளியேற சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அவருக்கு தெரியும் இவரை மாற்ற வேண்டாமேன் என்றாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் சேர்த்து மாற்றணுங்கிறதுக்காக கூட்டத்தோட கூட்டமாக உங்களையும் சேர்த்து மாற்ற சொல்லிட்டாங்க. இதுதான் விஷயம். ஆக ஆடி காத்தில் அம்மியை பறக்கும்போது இளம் பஞ்சு ஏமாத்திரங்கிறது போல் அந்த மாதிரி கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து மாற்ற வேண்டிய நிலைமை, அந்த மாறியதனால் ஏற்பட்ட நஷ்டங்கள், மன உளைச்சல்கள், இந்த மாதிரியெல்லாம் வியாபாரம் அந்த சில சமயங்களில் படுத்து போயிடுறது. ஆக ஒரே இடத்துல இருந்தால் தான் அது நீடித்து நிலைக்கக்கூடியதாக இருக்கும். இடம் மாறும் பொழுது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்படியான சில போராட்டங்கள் நடந்து கொண்டு இருந்தது. அந்த போராட்டங்களின் இறுதி வடிவமாக இந்த குரு பகவான் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி 17/3/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 10 மணி அளவில் புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வியாழன் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். இந்த வக்ர நிவர்த்தி அடைவது என்னென்னா, அடுத்த அதிசார ஓட்டத்தில் புறப்பட்டுருவார். அதிசார ஓட்டத்தில் போகக்கூடியவர் என்ன செய்வாருன்னு சொன்னால், கேட்ட வரத்தை உடனே கொடுத்துருவார். அந்த மாதிரியான ஒரு கட்டம். இப்போ நீங்கள் ஒருத்தட்ட 1 கோடி ரூபா கேட்டிருந்தீங்க, அவர் 10ஆம் தேதி வந்திருப்பா, 10 மணிக்கு காலையில் வந்துரு, உனக்கு அமௌண்ட்டை பேக்கில் எடுத்து வச்சுருக்கிறேன், வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் அதே தேதி 10 மணிக்கு 9:50க்கெல்லாம் போயிட்டீங்க. அந்நேரம் பார்த்து அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, மது போதையில் இருக்கிறார். காத்தாலே மனுஷன் மது போதையில் இருக்கார். அவருக்கு ஒரு பழக்கம், சந்தோஷமான செய்தியை கேட்டாச்சுன்னா தண்ணி அடிக்கிற பழக்கம். காலையிலே ஒருத்தன் நல்ல செய்தியை சொல்லிட்டான், அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக தண்ணி அடிக்கிறாரு. தண்ணி அடிச்சுட்டு சுய நினைவு இல்லாத அளவுக்கு மது போதையில் இருக்கிறார். நீங்கள் போய் பார்க்குறீங்க, ஐயா முக்கியமானதில் இருக்கார், இப்போ யாரும் உள்ளே விடக்கூடாதுன்ட்டாங்க. என்ன செய்ய, காத்திருந்து பார்த்தீங்க, இப்போக்கி கதை சேராது, இனி இன்னும் சாயங்காலம் வருவோம் இல்லைன்னா நாளைக்கு வரும்ட்டு கிளம்பி வந்தது. இது போல் அந்த கொடுக்க வேண்டிய குரு பகவான் கொடுக்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறார். வக்கரமாகி விட்டார். மிதுனத்துக்கு வந்தார், ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு வந்தார். வந்தவர் அப்படியே இருக்க வேண்டியதானே, அவர் டெப்டேஷன் பண்ணிலாம் கடகத்துக்கு ஓடி போயிட்டார். ஓடி போனவர் அங்கேயே கூட இருக்கக்கூடாதா, மறுபடியும் அவர் வக்கரத்தில் மிதுனத்தில் உட்கார்ந்தார். வக்கரத்திலேயே தான் இருந்தார். யாருக்கும் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருந்தார். இது போக இதே போல் இன்னொரு உதாரணம் சொல்லலாம். அதாவது அந்த கொடுக்குறேன்னு சொன்ன நபர் திடீரென்று உடலுக்கு முடியாமல் போயிருச்சு. அவருக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் போய் நிற்கிறீங்க, என்ன கேட்க முடியும்? அவரே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு ஃபஸ்ட் எய்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ போய் நீங்கள் 1 கோடி ரூபா தாரேன்னு நீங்கள் சொன்னீங்களே, எனக்கு கொடுங்கன்னு கேட்க முடியுமா? அதுபோல் அந்த மாதிரியான சம்பவங்கள் கிரக அமைப்பு வந்துச்சு.
அந்த அமைப்பினாலே உங்களுக்கு வர எவர் என்னானாலும் எனக்கு கிடைக்க வேண்டியது ஒன்றும் கிடைக்கலையே சாமி. அதுதான் அந்த அந்த நிலைப்பாட்டை மாற்றி அமைக்கக்கூடிய வகையிலே அந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகின்றார். நிவர்த்தி அடைந்த பின் உங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து யோகங்களையும் கண்டிப்பாக செய்வார், நிச்சயமாக. ஏன்னா அதிசார ஓட்டத்தில் ஓட போகிறார். அடுத்து வக்கர நிவர்த்தி அடைந்த கிரகம் எப்பயுமே அதிசார ஓட்டமாக ஓடுவாங்க. இது என்னன்னா, இந்த சிவபெருமான் பள்ளியறை பூஜைக்கு சுவாமியை எடுத்துகிட்டு போகும்போது பின்னாலே எல்லா பக்தர்களும் போவாங்க. அந்த நேரத்தில் என்ன வரம் கேட்டாலும் அவர் கொடுத்துருவாராம். அது ஒரு மூடு. அவர் போகிற மூடில் பக்தர்கள் கேட்கக்கூடிய வரத்தை என்ன வரம்னு கூட கேட்க மாட்டாராம். கேட்ட வரத்தை அப்படியே சரி உனக்கு தந்தோம் அப்படின்ட்டு போயிடுவார். இது போன்ற ஒரு கட்டம். ஆகையினால இந்த அதிசார ஓட்டத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு நல்ல வளத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையிலே அந்த வக்கர நிவர்த்தி அடைகின்றார். இவருடைய பாத்தும், அதாவது காரகத்துவம் என்ன, பொன் பொருள் அந்த மாதிரியானது, பிள்ளை குட்டிகள், அந்த புகழ், சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து, கீர்த்தி, பிரதாபங்கள், ஒரு முன்னணியில் நிற்கக்கூடிய ஒரு பிரபல்யமான ஒரு ஈகோ, ஒரு ஹெட்வைட், கௌரவம், இந்த மாதிரியான சம்பவங்களுக்கெல்லாம் இந்த குரு தான் ஆதி காரணமாக விளங்குவார். இப்போ உங்களுக்கு அதே போல் ஆதிபத்தியம்னு எடுத்துக்கிட்டோம்னா 9ஆம் வீடு, பாக்கிய வீடு. ஐயா எல்லாம் இருக்குயா, அனுபவிக்க முடியலையே அப்படின்னு நிறைய பேர் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் சில பேர் கடன் வாங்கியும் பட்னி, கல்யாணம் முடிச்சும் சன்னியாசியா அப்படிங்கிற கருத்தில் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். என்னையா பண்ணுறது, நேரம் அப்படி இருக்குது அப்படின்னு சில பேர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இந்த மேச ராசியிலே பிறந்தவர்களுக்கு சின்ன வீடு கண்டாயம் இருக்கும், கட்டாயம் இருக்கும். இந்த மேசம் ரிஷப ராசியில் பிறந்தவங்க, மேச லக்கணம் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சின்ன வீடு இல்லாமல் சாப்பாடு இறங்காது. இந்த மாதிரியாக இருக்கும். உபய கலஸ்திரம் உடையவன் அப்படின்னு மேசத்துக்கு எப்பயுமே சொல்லுவோம். அது சாஸ்திரங்கள், எல்லா சாஸ்திரங்களிலும் அது வலியுறுத்தப்பட்டிருக்கும். உபய அப்படின்னா துணை கலஸ்திரம், எக்ஸ்ட்ரா கலஸ்திரம். கலஸ்திரம்னா மனைவி, பெண் அப்படின்னு சொல்லியாரு. இந்த யோக அமைப்பு இயற்கையாகவே அமைய பெற்றவர்கள் மேசம். தைரியசாலி. நீங்கள் ஏற்கனவே கழிந்த ஜென்மத்தில் போர்ப்படை தளபதியாக பிறந்தவங்க, துணிச்சல் மிக்கவர்கள். ஆகையினால எதையும் ஒளிவு மறைவெல்லாம் வச்சுக்கிட மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு சில சமயம் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் தடை ஏற்பட்டிருக்கும். அதைத்தான் கடன் வாங்கியும் பட்டினி, கல்யாணம் முடிச்சு இருந்தும் பிரயோஜனம் இல்லையா, இங்கே சம்சாரத்திட்டையும் போக முடியல, அங்கேயும் போக முடியல, இங்கேயும் சாப்பாடு கிடைக்கல, அங்கேயும் சாப்பாடு கிடைக்கல என்று தவித்து கொண்டு வந்தவர்களுக்கு இந்த 17/3/2026 அந்த காலை 10 மணிலிருந்து உங்களுடைய யோகம் ஆரம்பம். அப்போ பொன் பொருள் வரவுகள் பெருகும். அதை பொன் பொருள் வைக்காமல் தன வரவுகள் பெருகும். செலவு செய்வதற்காகத்தான் நம்ம வரவு பார்க்குறோம். ஆக செலவுகள் எப்பயுமே நிப்பாட்ட முடியாது. செய்த செலவுகளுக்கு மேலே தான் செலவு ஒவ்வொரு வருஷமும் கூடும். அப்போ வருமானமும் கூட வேண்டும். 7.5 சனி வந்துருச்சு, அப்போ இன்னும் செலவுகள் அதிகரிக்கும். உங்களை பொறுத்த மட்டில் இந்த செலவுகள் வைத்திய செலவாக வரக்கூடுவதற்கு முன்பாக ஏதாவது நிலப்புலன்களில் போய் ஒரு அட்வான்ஸை போட்டு வச்சுட்டேன்னு சொன்னால் ரொம்ப நல்லது. இந்த குரு வக்கர நிவர்த்தி அடைந்து விட்ட காரணத்தினால இந்த மாதிரி ஒரு சிறிய 1 சென்ட் இடத்துலையாவது ஒரு முதலீடை போட்டு வச்சிருங்க. அப்போ வைத்திய செலவு என்பது கட்டாயம் வராமல் தவிர்த்து கொள்ளலாம். உங்களுக்கோ, தாய் தகப்பனுக்கோ, மனைவிக்கோ, பிள்ளைகளுக்கோ வைத்திய செலவு செய்தால் அது திரும்ப வராது. அதுக்கு முன்கூட்டியே நீங்கள் ஏதாவது காலி மனையில் போய் அமௌண்ட்டை போட்டு வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அந்த வைத்திய செலவு இந்த செலவு அந்த செலவாக மாறிவிடுகிறது. அந்த செலவு திரும்ப ஒரு 5 வருஷம் கழித்து எடுத்துக்கிடலாம். ஆகையினால் அந்த மாதிரி முனைப்போடு செயல்படுவது நல்லது. பாக்கியம் சிறப்படைகிறது. 9ஆம் இடத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கார். வேற வக்கரமாகி பார்த்தது வேற, வக்கர நிவர்த்தி அடைந்து பார்ப்பது வேறு. வக்கர நிவர்த்தி அடைந்து பார்க்கும் பொழுது அது ஆக்டிங்காக இருக்கும். ஆகையினாலே அந்த பொருள் மறைப்பொருள் என்பது நிறைப்பொருளாக விளங்கும். பாக்கியம் வலுத்தால்தான் நாம் எந்த சுகத்தையும் பெற முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டும்பாங்க, கோடீஸ்வரனாக இருப்பார்,
ஒரு இட்லிக்கு மேலே 2 இட்லி சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி வச்சிருப்பார். அப்போ அதை அனுபவிக்க முடியாது. ஆக அவரை சுற்றி உள்ளவங்களாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, இவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ அனுபவிக்க முடியாத தருணம். அவைகளுக்கும் மாற்று வழி கிடைத்து விட்டால் நல்லா இருக்கும் இல்லையா? அதுபோல் இந்த காலகட்டத்தில் சுகத்தை பெறுவதற்கும் அடைவதற்கும் அதை நுகர்வதற்கும் கூட பாக்கியம் வலுவாக இருந்தால்தான் செய்ய முடியும், கிடைக்க முடியும். இந்த பாக்கியம் வலு இப்பொழுது அமைகின்ற காரணத்தினால உங்களுக்கு நிச்சயமாக இந்த சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க பெற்று விடுகின்றீர்கள். ஆக இந்த நாள் முதலாக நீங்கள் உங்களுக்கு தடைபட்டு போயிருந்த அனைத்து காரியங்களிலும் முன்னணியாக உங்களுக்கு அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். அதாவது காலத்தை பயிற்சி அப்படிம்பாங்க, அதை விட காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள்பாங்க. இந்த குரு வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டதனால விடுபட்ட அந்த செயல்கள், நல்ல செயல்களெல்லாம் காரிய வெற்றி பெறும். அப்போ பாக்கியம் என்று சொன்னேன். அப்போ தோப்பனார் வழி வகை சம்பந்தப்பட்ட பங்காளிகள் மூலமாக நிறைய தடைகள் இருந்திருக்கும். இந்த தடைகளெல்லாம் உடைபட்டு போய்விடும் இந்த காலகட்டத்தில். அதே போல் அயன சயன போக பாக்கியம் தடைபட்டு போயிருந்ததெல்லாம் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள். பாக்கியம் வலுவடைந்தால் புதிய சுகமெல்லாம் கிடைக்கும். நீங்கள் எங்கேயோ தேடிக்கொண்டிருப்பீங்க, அது பக்கத்திலேயே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் அருமையாக இருக்கின்றது. ஆக வக்கர நிவர்த்தி அடைந்த குரு அதிசார ஓட்டத்தில் அடுத்த வீட்டை நோக்கிய பயணத்தில் ஓடிக்கிட்டு இருப்பார். இப்போ இருக்கக்கூடிய வீடே உங்களுக்கு சொந்தமாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட கிடைக்க பெற்றுவிடும். வாடகை வீட்டில் இருந்தவர்களுக்கெல்லாம் புதிய ஒத்தி வீடு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். சில பேருக்கு உண்மையிலேயே சொந்த வீடு வாங்கி போடக்கூடிய யோக அமைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைத்துவிடும். முக்கியமான கட்டம். பாக்கியம் என்ற காரணத்தினால சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து, பேரு, புகழ் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் தலைவராக கூட நியமிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். அதே போல் பிள்ளைகளுடைய சுபகாரியங்களெல்லாம் வித்தியாசமாக நீங்கள் நடத்தி காட்டுவீங்க. சில பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணியும் 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, குழந்தை பேர் இல்லையேன்னு ஏங்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனையையும் இந்த வக்கர நிவர்த்தி குரு பகவான் சரி செய்து பேரப்பிள்ளைகளை எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துடுவார். ஆகையினால உங்கள் காட்டில் இன்னும் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்குது. வக்கர நிவர்த்தி அடைந்த குரு பகவான் உண்மையிலே உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலைகளை அமைப்பையும் உண்டு பண்ணுகின்றார். இதன் மூலமாக வருமானம் பெருகும். 1ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே வைராக்கியம் பெருகும், துணிச்சல் பெருகும், போட்டி பொறாமைகளிலிருந்து விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே சின்ன வீடும் செட்டப்பாகும், சொந்த வீடும் நல்ல வீடாக அமையும். ரெண்டுமே உங்களுக்கு இப்போ சாப்பாடு போடக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டது. தனம் பெருகும், வாக்கு சுத்தம் கிடைக்கும். அதே சமயத்தில் போய் பேச மாட்டீங்க, சுத்தமாக பேசுவீங்க, உண்மையாக பேசுவீங்க. இது போக அந்த தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற வகையில் தனநிலை தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும். 3ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த போக சுகம் தடைபட்டு போயிருந்துச்சு, இப்போ அருமையாக வாய்க்கப் பெறுவீர்கள். தைரியம் பெருகும், புதிய நட்பு மலரும், வெளிநாட்டு தொடர்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். 4ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தாய்க்கு கொஞ்சம் செலவு செய்து சுகம் பெற வைப்பீர்கள். வீடு நிலபுலன்களில் சொந்தமாக வாங்குவதற்கு விரயம் ஏற்படும். 5ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட சுபகாரிய தடைகள் விலகி சுமூகமாக நல்லபடியாக வாய்க்கப் பெற்று திருமண வாய்ப்புகள் எல்லாம் நல்லபடியாக அமைத்து காட்டி சமுதாயத்திலே ஒரு பெரிய அந்தஸ்தில் நிற்பீங்க. அந்த மாதிரி இருக்குது. மூரார் மெச்ச திருமணத்தை நடத்தி காட்டுவீங்க. பிள்ளைகளால் ஏற்பட்ட குறைகளும் விலகும். பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட சில சின்ன குறைகளெல்லாம் இப்போ உங்கள் மூலமாக சரி செய்யப்பட்டுவிடும். அடுத்தபடியாக குலதெய்வ வழிபாடு மட்டும் கொஞ்சம் தாமசமாகத்தான் இருக்கின்றது. அதை குலதெய்வத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பாக்கி தொசுக்கு இருக்கிறது. அது என்னன்னு யோஜனை பண்ணி அதை கரெக்டாக செய்ய பாருங்கள். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்து 6ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொழில், வாணிபம், வியாபாரத்திற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வாங்கினாலும் வெற்றி பெறுவீர்கள், பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அந்த கடன்
உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கடனாகத்தான் அமையும். கடன் சத்துரு நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் விளங்கும். 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழ்வீர்கள். அதே போல நண்பர்கள் புடைசூழ அந்த கேளிக்கை உல்லாசம் சல்லாபங்கள் எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்குகின்றது. சின்ன வீடு பெரிய வீடு ரெண்டுமே சிறப்பாக விளங்கும். 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஆயுள் பெருகத் தொடங்கும். 9க்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்புனார் வழி உறவுகள் வலுவடையும். அவர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய பாக்கி சாக்கி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். 10ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றினாலும் அவைகளின் மூலமாக எல்லாம் சரி செய்யப்பட்டுவிடும். குறிப்பாக தொழிலாளர்கள் பிரச்சனை கொஞ்சம் இடையில வந்து புகுந்து அது சரி செய்யப்படும். ஆக தொழில் வாணிபம் வெற்றிகரமாக நடக்கும். 11ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே விடுபட்ட லாபங்கள் யோகங்கள் மீண்டும் உங்களை வந்து சேரும். 12ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன போகத்திற்காக செலவுகள் செய்து சுகத்தை பெறுவீர்கள். இதுபோக 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே திருமண வாய்ப்பை தேடி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் போல பெரிய சந்தர்ப்பம் எதுவும் அமையாது. குறுப்பார்வை இருந்தால் கூட இப்படி அமையாது. அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு திருமணம் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பமாக விளங்கும். நன்றி, வணக்கம்.